யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நான் இப்பொழுது ஒரு படம் ஒன்று செல்போன்ல இருந்து காட்டுறேன் பாருங்க. அந்த படத்தை நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கிறேன், அந்த வாசகத்தோடு அதையும் பாருங்க. ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அது இருந்தது என்பதுதான் முக்கியமானது. நான் முதல்லே சொல்லிடுறேன், இவர் இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த அழுகக்கூடிய படம் இருக்குல்ல, கதறி அழக்கூடிய படம் இருக்குல்ல, நல்லா தெரியல அதனால சொல்றேன். இந்த கதறி அழுகக்கூடிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், உண்மையான மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய அழுகிற காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் காணொளியில் காட்டுங்க. பார்த்தீங்களா? நான் முடிந்தால் மேல போடுகிறேன், தம்ப்நெயில்ல போடுறேன். இவர் தன் தேர்தலில் தோத்து போய்விட்டோம் என்பதற்காக அளவில்லை. தன் குடும்பத்தாருக்கு பதவி கொடுக்க வேண்டுமே, வாய்ப்பில்லையே என்று அளவில்லை. தன்னுடைய நண்பர்களை அதிகார பதவிக்கு கொண்டு வர வேண்டுமே, அழுவல. அப்படி அழுவல. அதையும் தாண்டி பொங்கி அழக்கூடிய, எத்தனை முறை பார்த்தால் நம்ம கண்ணில் கண்ணீர் வருங்க, கண்ணில் கண்ணீர் வரும். அப்படி அழுகிறக்கூடிய காட்சி இது. முடிந்த அளவுக்கு நான் காட்டுறேன் பார். அப்படி அழுகிறார் அந்த காட்சியில். புரூக்ளின் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துவிட்டு அமெரிக்காவில் இருந்து நேரா இறங்குறாரு, சென்னையில இறங்கினார். இன்றைக்கு விஜய்க்கு கூடுகிறது இல்லையா ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், கட்சிக்காரர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூடுறது பார்க்க இல்லையா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அதுக்காக எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது, அது வேற, அது யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க, அதை தனியா வச்சுக்கணும். அப்படி ஒரு கூட்டத்தில் தான் நன்றி பெருக்கு இருக்கணும் இல்லையா, அதுக்காக பார்க்கிறாங்க, பேசுறாங்க. அவரால் பேச முடியல. ஏதாவது நன்றி சொல்லணும், கும்பிடுதாரு, வைக்காரு, ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தை பார்த்து கட்டுக்கு அடங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறுகிற காட்சி தான் இந்த காட்சி. எத்தனை முறை காட்டினாலும் காட்டலாம், பார்க்கலாம். அரசியல் ரீதியாக தன் காலம் எல்லாம் நாங்கள் எதிர்த்த ஒரு தலைவர் எம்ஜிஆர். யாருக்காக? தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் காது கேட்க முடியாதவர்களுக்கு, பேச முடியாதவர்களுக்கு, கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்காக எழுதி வைத்த ஒரு உத்தம தலைவன், திராவிட இயக்கத்தின் தலைவன். இந்த திராவிட இயக்கத்தின் தலைவன் தான் திராவிட இயக்கத்தை ஒரு 75 ஆண்டுகள் தாண்டி இன்னும் 25 ஆண்டுகளுக்கு நிலைப்பெற, ஒரு நூற்றாண்டு தாண்டியும் நிலைப்பெற செய்வதற்கு முக்கியமான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். காசியானந்தன் சொல்லுவார், எல்லோரும் நடிகர் நடிகர்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க, எம்ஜிஆரை நாங்கள் பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் தமிழின தலைவன் ஒருத்தன் இருந்தால் அவனை போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அப்படின்னு பல கருத்துக்கள் தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் இருக்கு. பார்த்து தம்பி ஜெயத்துக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாம் சில அங்கங்க குணுக்கு இருக்கும். அவர் ஒரு கவிதை எழுதினார். யாரை நடிகராக நாங்கள் கருதினோமோ அவர் தமிழின தலைவராக இருந்தார், யாரை தமிழின தலைவராக நாங்கள் நினைத்தோமோ அவன் கடைசி வரை நடிகராகவே இருந்தான்னு சொல்லி கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் உண்மை. இவனுங்களுடைய தமிழின பற்றெல்லாம் அதுதான் காரணம். இனத்திற்கு, இந்த இனத்திற்கென்று ஒரு நாடு உருவாகுவதை, அந்த நாடு மலர்வதை பிடுங்கி எரிந்து தடுத்து நிறுத்திய கயவன் இந்த கும்பல். காலம் பதில் சொல்ல. அதனால தான் அங்க கருணா, இங்க கருணாநிதி. கொளத்தூர்ல தோத்துட்டாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்ற நீங்கள் தோற்றீர்கள், நீங்க உங்ககிட்ட காசு இருக்கா, உங்ககிட்ட தனி சின்னத்துல நின்னா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு பேசின வாயி இந்த நொன்னைகளே தோத்துட்டு போச்சு. மறுநாளே இவங்க நன்றி சொல்ல போறாங்களாம். நன்றி சொல்ல போகும்போது போய் ஒப்பாரி வைக்க அழுதுகிட்டு, ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த, எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, இதெல்லாம் முதலமைச்சராக இருந்தீங்க, எவ்வளவு பணம் நீங்க கொடுத்தீங்க, எல்லாம் வாங்கிட்டு தானே மாற்றி கொடுத்தீங்கக்கா. கடந்த காணொலியில் நான் பேசியிருக்கேன்ல, கூட்டணி கட்சிகளை ஏமாத்துதுன்னு சொல்லி பச்சை துறை கொஞ்சம் நீங்க பேசியிருந்தீங்களா, எப்படா நீங்க வழங்குவீங்க? சரியா?
அழுதுகிட்டே போறாங்க, கண்ணீரா அப்படியே கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வந்து. எப்படி கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து? அந்த அழுகையும் இந்த அழுகையும் ஒன்றா? அந்த அழுகையும் இந்த அழுகையும் ஒன்றா? இந்த ரெண்டு ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ தேர்தலில் தோற்று விட்டு நீ போய் அழுதுகிட்டு இருக்கிறியே, நீ என்ன நடந்துச்சு? நீங்க காமராஜர் தோற்றார் அண்ணாவிடம், ஒரு மாணவனிடம் தோற்றுவிட்டு சென்றார். அண்ணா கதறி எழக்கூடிய நிலைமை இருந்தது. சீனிவாசன் தோத்துட்டு வந்தார். வெற்றி பெருக்கோடு அண்ணாவை பார்க்க போறாங்க. அண்ணா வீட்டுக்குள்ள நுங்கம்பாக்கம் வீட்டில் இன்னைக்கும் பாருங்க, சின்ன வீடு உட்காந்துருக்காங்க. அண்ணா, என்னப்பா ஜெயிச்சிட்டோம் நாங்க, காமராஜரை தோக்கடிச்சிட்டோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துருக்காரு. எதுவுமே சொல்லலையா. அண்ணா கட்டி பிடித்து வாழ்த்தி முத்தம் கொடுத்து அனுப்புவார் என்று நினைத்தார். அண்ணா சொன்னார், நாங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. காமராஜரை தோற்கடித்து விட்டு என்னிடம் வந்து வாழ்த்து வாங்க வந்திருக்கிறாயா? நான் உன்னை வாழ்த்த மாட்டேன். நடந்ததுங்க அது. இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? கூட்டணிக்குள்ள வச்ச கூட்டணி கட்சி தலைவர்களே தோற்கடிக்கக்கூடிய இழிநிலைக்கு காரணமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் கொடுத்த பரிசு, அதை கேட்டுக்கிட்டு நீ போய் அழுவுறியே? அதை வைத்துத்தான் அண்ணா சொன்னார். என்ன சொன்னார்? காமராஜர் சொன்னார், அண்ணா நம்மளை பத்தி இப்படி எல்லாம் பேசியிருக்காரா? அப்போ அவர் ஆட்சிக்கு இப்ப புதுசா வந்திருக்கிறாங்க, அவர் 6 மாசம் விமர்சிக்க கூடாது என்று சொன்னவர் அண்ணா காமராஜர் அண்ணாவுக்கு. இன்னைக்கு நீங்க என்ன நடக்கு? என்ன நடக்கு? அன்று எம்ஜிஆர் செய்ததை இன்னைக்கு விஜய் கொண்டு போய் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு தலைவர்களாக பார்த்து அவர்களிடம் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு அவர்களின் வாழ்த்து தெரிவித்தார். உங்க வீட்டுக்கு தான் வந்தார். உண்மையா இல்லையா? நீங்க போய் அழுத அழுகையும் எம்ஜிஆர் அவர்கள் அழுத அழுகையும் ஒன்னா? நாடே அழுதது. இதை பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு வரலாறை சொல்லுகிறேன். நாங்கள்லாம் 1987 டிசம்பர் 24 நாங்கள்லாம் ஸ்வீட்டு தின்னோம். எங்கள் காலத்தில், நாங்கள் பிறந்த காலத்தில் கருணாநிதியை முதலமைச்சராகவும் வெற்றியாளராகவும் பார்க்க முடியல. எனக்கு 20 வயசு இருக்கு, 18 வயசு ஆகிற வரைக்கும் பார்க்க முடியல. மரணடி எம்ஜிஆர் கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு அவர் மேல கோவம், திடீர்னு இறந்துட்டாருன்னு சொல்லி மாணவ பொருள்னு நாங்கள் வாட்டி ஸ்வீட் திங்க ஆரம்பிச்சிட்டோம். புரியாத வயசு, வெறித்தனமான அரசியல் திமுக. அதுகள் பல தடவை சொல்லி இருக்கிறேன். ஏன்னா நம்ம செஞ்சது சொல்லணும் இல்லையா? சரியா தவிர நம்ம பேசணும். ஆனால் அவர்தான் ஒரு இனத்தின் காவலனாக, ஒரு இனத்தின் தலைவராக இருந்தார் என்ற தெரிந்த பிறகு பின்வாய் அழுகிற காட்சியை பாரு. நாடே அழுதது. அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்கின்ற செய்தியை தெரிந்து, அவர் எலெக்ஷன்ல நிற்பாரா வருவாரா அப்படிங்கிற செய்தியை தெரிந்து, இதே கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டா. செத்து போயிட்டாருங்க எம்ஜிஆர், அதெல்லாம் திருப்பி வர மாட்டார், எனக்கு ஓட்டு போடுங்கன்னார். மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். அந்த மோசமான நிலைமையை பார்த்துட்டு இவர் என்ன திருப்பி என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டா, இல்ல எம்ஜிஆர் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் வரட்டும், அவர் வருவாரு, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. எம்ஜிஆர் வந்த உடனே அவர்கிட்ட நான் ஆட்சியை கொடுத்துட்றேன், அவரே முதலமைச்சரா இருக்கட்டும், அது வரைக்கும் நான் இருக்கேன், எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? அவ்வளவு மானங்கெட்டத்தனமாக பேசிய கட்சி தான் திமுக. இன்னைக்கு எப்படி இருக்கு? நீ போய் அழுகிறிய? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொது வழிகளிலும், அத்தனை மக்கள் கூடுகிற இடங்களிலும், அத்தனை மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இடங்களில் கூட, கடைசியில் சினிமா தியேட்டர்களில் கூட இடைவேளை காட்சியில் ஒரு பாடலை போட்டு எம்ஜிஆர் நலம் பெற வர வேண்டும் என்பதற்காக ஓடிய பாட்டிற்கு அழுத அழுகை கூட்டம் கூட்டம் கூட்டம். அப்படி அந்த நன்றி பெருக்கிற்காக அழுத காட்சி தான் இது. நீங்க அப்படிப்பட்ட எம்ஜிஆரை போன இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எப்படியெல்லாம் எள்ளி நகையாடி அண்ணாவின் பெயரையே, பேரறிஞர் அண்ணாவின் பெயரையே மறைக்கடிக்கிறீர்களே. திமுகவை ஏதோ கருணாநிதி தான் உருவாக்குனது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களே.
எல்லா நலத்திட்டத்துக்கும் அவன் தான். டேய், கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அழித்து ஒழித்து விட்டு இவன் மட்டும் ஒரு மஞ்சள் துண்டை போட்டுக்கொண்டு மஞ்சத்துண்டு மாமுனி போல் இருக்கக்கூடிய ஒருத்தர், யாருமே இல்லாத அல்ல அவன் தானே இருப்பான். வேற யார் இருப்பா? யார் இருக்க முடியும்? வளர்ந்து வருகிறவர்களின் தலையை சீவுவதைப் போல், ஓடுகிறவரின் காலை வெட்டுவதைப் போல் அத்தனை பேரையும் விரட்டி அடித்து விட்டு நீங்கள் மட்டுமே இருந்த இடத்தில் நாங்கள் தான் திராவிட இயக்கத்தை காட்டும் மக்களின் அழுகைக்கு பதில் அழுகை கொடுத்த நீ தோத்து போய் அழுத. நீங்க ரெண்டும் ஒண்ணு கிடையாது. எம்ஜிஆரின் இந்த புகைப்படத்தை தம்ப்நெயில்ல போடுறேன். மக்களுக்கு தெரியும் யாரை எங்க வைக்கணும், அரசியல் அதிகாரம் எந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், அந்த அந்த டேலண்ட். நீங்க எல்லா இடத்துலயும் எல்லாம் கெட்டிக்காரன் முழுகு 8 நாள் தான் எல்லா இடங்கள்லையும் நீங்க வெற்றி பெற முடியாது. வரலாறு மீண்டும் திரும்புகிறது. நாங்களே எங்களே ஏமாத்திட்டாங்க. அவ்வளவு விழிப்புணர்ச்சியா இருக்கக்கூடிய எங்களே ஏமாற்றி, அதுக்கு வரலாறு வேற, அது வேற வேற சொல்ல முடியும். நான் சொன்னது எல்லாம் உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை இன்றும். ஆனால் இவர்கள் ஆடிய ஆட்டத்தை அம்பலப்படுத்துவதற்கு வேற வழி இல்லை என்று சொன்னதினால் இந்த வெற்றி தற்காலிக வெற்றி அல்ல, இது ஒரு 20 ஆண்டுகள் நீடித்து நிற்கும் என்று நம்புகிற காரணத்தினால், இப்படி எதேச்சிகார அரசியல் ஒழிய வேண்டும் என்ற காரணத்தினால், பணத்தை கொடுத்தால் மக்களை மந்தை மாடுகளை போய் நடத்துகிற இவர்களை அட்டூழியம் மீண்டும் தொடங்கும் என்பதனால் அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த ஆட்சியை நாங்கள் வரவேற்கிறோம். அதான் அதுக்கு இது தேவை. அதற்கான தேவை எப்படி இருக்குன்னு அன்று எம்ஜிஆருக்கு நடந்த அந்த ஆட்சி நிலைமையோடு மக்கள் கூடிய கூட்டத்தோடு இதை நாங்கள் சேர்க்கிறோம். அதனால தான் வாழ்த்துறோம். நீ அழுது கொண்டே இரு, ஒன்றும் பிரச்சனை. நீ கடைசி வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கிய. நாங்கள் ஐ எம் வெரி ஹாப்பி. வணக்கம் தொடர்.